ஒரு நல்ல ப்ரொஃபஷனல் ஃப்ரெண்ட் அப்படின்னு நீங்க நினைச்ச யாராவது ஒருத்தங்க இருக்காங்களா? ஏமா, நீ மகிழினியோட ஃப்ரெண்டு தானே? நீ தான் இந்த பொண்ணுக்கு ஆறுதலா இருக்கணும், ஒருத்தருக்கு ஒருத்தர் ஒத்தாசையா இருக்கணுமா. நான் பாத்துக்கிறேங்க. நான் மகிழினியை கல்யாணம் பண்ணிக்கலங்கிற வருத்தத்தில் தான் பாட்டி போயிட்டாங்களா? மகிழினி மட்டும் என்னை வெறுக்காம இருந்திருந்தா அவளுக்கு இவ்வளோ கஷ்டம் வந்திருக்காது. அவ வாழ்க்கையே வேற மாதிரி இருந்திருக்கும். எல்லாத்தையும் அவளே கெடுத்துக்கிட்டா. பாவம் மகிழினி. அவளுக்கு ஆறுதல் சொல்ல முடியாத நிலைமையில நான் இருக்கேன். மதி, மகிழினிய டாக்டரோட சேர்த்து வைக்கணும்னு பாட்டி ரொம்ப ஆசைப்பட்டாங்க. ஆனா அது நடக்காமலே போயிடுச்சு. இது வரைக்கும் மகிழினிக்கு பாட்டி ஆதரவா இருந்துட்டு இருந்தாங்க. பாட்டி போனதுக்கு அப்புறம் மகிழினி எப்படி தனியா இருக்க போறாளோ தெரியல. அவளை நினைச்சா மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. மகிழினியை தனியா விட மாட்டேங்கா. நான் அவ கூட தான் இருக்க போறேன். மனசு கஷ்டமா தான் இருக்கும். அழுதுகிட்டே இருக்காம ஆக வேண்டிய வேலையை பாருமா. நாங்கெல்லாம் பக்கத்துல தாமா இருக்கோம். உனக்கு ஏதாவது உதவி வேணும்னா எங்களை கூப்பிடுமா. சரி வாங்க போலாம். போலாம். ஆதி, மகிழினிக்கு துணையா நான் இங்கே இருக்கேன். நீ வேணா வீட்டுக்கு கிளம்பு. சரி மதி. மதி, என்னை பத்தி கவலைப்படாத. நான் தனியா இருந்துப்பேன். நீ புதுசா கல்யாணம் ஆனவ. இன்னும் தாலி கூட பிரிச்சு கோக்கல. இந்த நிலைமையில வீட்டை விட்டு வந்து தங்குறது சரியா இருக்காது. அத பத்திலாம் எனக்கு கவலை இல்ல மகள். பாட்டி இல்லாத இந்த வீட்டுல உன்னை நான் தனியெல்லாம் விட போறது இல்ல. உனக்கு துணையா நான் இங்கதான் இருக்க போறேன். ஆதி, நீ கிளம்பு. நான் நாளைக்கு காலையில வரேன். மதி, நான் சொல்றது கேளு. நீ புதுசா கல்யாணம் ஆனவ. நீ நினைச்ச இடத்துல எல்லாம் தங்க கூடாது. அதுக்காக தான் நான் சொல்றேன், நீ உன் வீட்டுக்கு போ. நான் பாத்துக்கிறேன். மகிழினி, இன்னைக்கு ஒரு நாள் மட்டும்தானே. மதியம் உனக்கு துணையா இங்கே இருக்கட்டும். எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. வேண்டாம் மதி, இங்க தங்கறது முறை இல்ல. அவளை கூட்டிட்டு போ. எதுக்கு மகிழி என்ன துரத்துறதுலே குறியா இருக்க? ஏன் நான் உன் கூட இருக்க கூடாதா? உன்னை தனியா விட்டுட்டு நான் மட்டும் எப்படி இந்த வீட்டுக்கு போக முடியும்? என்னால முடியாது மகள். மதி, நான் தனியா இருக்க போறது இல்ல. எனக்கு துணையா சித்ராக்கா இருக்காங்க. நீ கிளம்பி போ. நான் மகிழினி கூட இருக்கேன். நீ கிளம்பி போ மதி. சித்ராக்கா, மகிழினிய தனியா விடாதீங்க. பக்கத்திலே இருந்து பத்திரமா பாத்துக்கோங்க. சரி மதி, நான் கூடவே இருக்கேன். அப்புறம் மகிழினி சாப்பிடாம இருக்கா, அவளுக்கு ஏதாச்சும் வாங்கி கொடுங்க. இல்ல இல்ல வேண்டாம், நானே சாப்பாடு வாங்கிட்டு வரேன். மதி, நீ எதுவும் வாங்கிட்டு வர வேண்டாம். இப்போதைக்கு நான் எதுவும் சாப்பிட மாட்டேன். அப்புறமா சாப்பிட்டுக்கிறேன். சித்ராக்கா, இவ சாப்பாடு வேண்டான்னு சொல்றாளேன்னு விட்டுறாதீங்க. நல்லா பாத்துக்கோங்க. ஏதாவது பிரச்சனைனா எனக்கு கால் பண்ணுங்க, சரிங்களா? சரி மதி, நான் பாத்துக்கிறேன். நீங்க போங்க. பாட்டி இல்லைன்னு வருத்தப்படாத. பாட்டி இந்த உலகத்தை விட்டு போனாலும் அவங்க ஆத்மா உனக்கு துணையும் கூடவே தான் இருக்கும். அந்த ஆத்மா நிம்மதியா இருக்கணும்னு மட்டும் யோசி மகள். உனக்கு யாரும் இல்லைங்கிற எண்ணம் மட்டும் மனசுல வரவே கூடாது. கடைசி வரைக்கும் இந்த மதி உனக்கு துணையா இருப்ப. மகிழினி, சாரி. உனக்கு எப்படி ஆறுதல் சொல்றதுன்னு எனக்கு தெரியல. நான் எதிர்பார்க்காதது எல்லாமே நடந்து போச்சு. இதுல யாரு மேல தப்புன்னு பேசி எந்த பயனும் இல்லை. உன்னோட ஃப்ரெண்டா நானும் மதியும் எப்பவும் கூட இருப்போம்.
நீ தைரியமா இரு.